நான் உங்கள் மனோ. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜெயக்குமார் அவர்கள் ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி இவர்கள் அதிமுகவின் இரத்தத்தை உறிஞ்சும் அட்டை பூச்சிகள் அப்படிங்கிறாரு. பொதுவாக ஒன்று தெரிஞ்சுக்கணும், அவங்கெல்லாம் அதிமுகவிலிருந்து விலகி போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்போ அதிமுகவில் ஒட்டிக்கிட்டு இருக்கிற யார்? இந்த சோட்ட ஜெயக்குமாரும், தங்கமணி, வேலுமணி, சிவி சண்முகம், முனுசாமி இவங்க தாயா ரத்தத்தை உறிஞ்சிற அட்டை மாதிரி அதிமுகவில் ஒட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. தள்ளி இருக்கிறவங்க எப்படியப்பா ரத்தத்தை உரிவாங்க? தெரிஞ்சு பேசுகிறாரா ஜெயக்குமார், தெரியாமல் பேசுகிறாரான்னு தெரியல. அவங்களும் அதிமுக விட்டு போய் ரொம்ப நாள் ஆகிடுச்சு. இப்போ அதிமுகவில் ஒட்டிக்கிட்டு இருக்கிறது யார்? நீங்கள் தானே. அப்போ நீங்கள் தானே அதிமுகவோட ரத்தத்தை உறிஞ்சிற அட்டைகள். அவங்கள அட்டைப்பூச்சிகள்னு சொல்கிறது உங்களுக்கு என்ன? இப்போ உங்களோட எய்ம் என்ன? உங்களை எந்த வழக்கும் உங்கள் மேலே போடக்கூடாது, உங்கள் பொதுச் செயலாளர் மேலே போடக்கூடாது, கொடநாடு வழக்கு, இந்த 4500 கோடி ரூபா டெண்டர் வழக்கு, எந்த வழக்கும் உங்கள் மேலே பாயக்கூடாது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? அதிமுகவை பிரித்தே வச்சுருக்கணும். அதிமுக ஒன்றிணைஞ்சால் அங்கே திமுக படுதோல்வி அடையும். அப்போ இதுக்கு என்ன வழி? திமுக தொடர்ந்து ஆட்சி கட்டலில் இருக்கணும். நீங்கள் உங்களோட ஆயுசு முழுக்க வெளியில் இருக்கணும். உங்களோட சொத்துக்கும் உங்களோட ஊழலுக்கும் எந்த பாதிப்பும் வரக்கூடாது. அதை ஒன்று தான் எடப்பாடி பழனிசாமி உங்களுக்கு டெய்லியும் டியூஷனாக எடுத்துகிட்ருக்காரு. அப்படி தானே இருக்குது. இதையும் தெரிஞ்சு அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிகள் கூட போகிறாங்க அப்படின்னா எதுக்காக போவாங்க? இப்படிப்பட்ட ஆட்களோட எதுக்கு ஆட்கள் கூட இருப்பாங்க? பணம். அவர் கொடுக்குற பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் எல்லாருமே கூட இருக்காங்க. காரணம் பல சொல்லலாம். ஊழல் செஞ்ச பணத்தையெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சிக்கிட்டு இருக்காரு அவர். எடப்பாடி பழனிசாமி ஊழல் செஞ்ச பணத்தை தான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்காரு. அவர் நேர்மையாக சம்பாரித்த பணத்தையும் அவங்களுக்கு கொடுத்துட்ருக்காரு. அவரை காப்பாற்றிக்கிறதுக்கு அவர்கிட்ட இருக்கிற பணத்தை கொடுத்துட்ருக்காரு. அந்த பக்கம் திமுகவிலேருந்து அவருக்கு சில கமிஷன்கள் வருது. எதுக்காக அப்படின்னா, நீ அதிமுகவை தனிச்சே வச்சிரு, நீ ஒன்று சேர்த்திராத அப்படின்ற மாதிரி திமுகவிலேருந்து அவருக்கு உண்டான வழிகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக நாங்கள் இங்கே கோடியாக சம்பாதிக்கிறோம், அதில் 1 கோடி கொடுக்குறேன், நீ ஆளுங்களுக்கு கொடுத்துரு, ஒரு குறிப்பிட்ட ஆட்களை கூட வச்சிரு. இதுதான் திமுகவோட பக்காவான பிளான். இந்த பிளானுக்கு எடப்பாடி பழனிசாமியும் கூட இருக்கிற ஆட்களும் ஒத்துக்கிறாங்க. இதுதான் உண்மையாகவே நடக்குது. இது காலப்போக்கில் கண்டிப்பாக இதுக்குண்டான விடைகள் கிடைக்கும். அதிமுக ஒரு உண்மையான தலைமைக்கிட்ட போய் சேரும் அப்படின்றத அதிமுக தொண்டனோட எதிர்பார்ப்பாக இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு.